வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பேப்பர் பென்னுக்குள்ள என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பென்னோட மூடி ரொம்பவே அழகாக இருக்குது. சரி, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஒரு கத்தி எடுத்திருக்கேன். அதை வச்சு இந்த பேப்பரெல்லாம் ரிமூவ் பண்ணலாம். இந்த பேப்பர் பென்னோட ஒரு பெரிய சிறப்பம்சம் என்னென்னா, இதுக்குள்ளே மர விதைகளும் இருக்கதா சொன்னாங்க. உள்ள உண்மையிலே மர விதைகள் இருக்கான்னு பார்ப்போம். இல்லை அவங்க இந்த பேப்பர் பென்னை வாங்குறதுக்காக சும்மா கதை விட்டாங்களான்னு கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். பென்னோட மேல் பகுதியில் மட்டும்தான் கம் இருக்குது. உள்ளே வெறும் பேப்பர் மட்டும்தான் வச்சுருக்காங்க. அதனால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அட பாவி பயிலோலா, பேப்பர் பென்னுன்னு சொல்லிட்டு உள்ளே வெறும் ரீஃபில் வச்சு விட்ருக்காங்களே. நானும் உள்ள ரீஃபிலுக்கு பதிலாக வேறு ஏதாவது பேப்பரில் பண்ணி வச்சுருப்பாங்களோன்னு நினச்சேன். சரி, பிளாஸ்டிக் பென்னை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பொல்யூஷன் கம்மி தான். சரி, இதில் விதை இருக்கான்னு பார்ப்போம். அடிச்சு விட்டுலாம். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எப்படியோ வந்துருச்சு, ரீஃபில் வந்துருச்சு. சரி, இதுக்குள்ளே விதை இருக்கான்னு மட்டும் இனி கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் இதுக்குள்ளே விதை இருக்கா இல்லையான்னு. பார்த்துடலாம் விதை இருக்குதா இல்லையான்னு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் இதில் விதை இருக்கா இல்லையான்னு. பார்ப்போம் என்ன விதை இருக்குன்னு. என்ன ஒன்றையும் காணும். இந்த ஒரே ஒரு விதை இருக்குது. இது எந்த மரத்தோட விதைன்னு நமக்கு கிளியராக தெரியலை. இது சரியாக என்ன விதைன்னு தெரியலை. செடியோட விதையா இல்லை மரத்தோட விதையான்னு தெரியலை. இல்லை, இன்னும் கொஞ்சம் விதைகள் கூட இருக்குது. அதெல்லாம் என்ன விதைகள்னு பார்ப்போம். மர விதை இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே பார்த்தா 5 மிளகு விதையும் வேறு ஏதோ 3 செடிகளோட விதையும் தான் இருக்குது. இதில் கண்டிப்பாக மர விதைகள் எதுவுமே கிடையாது. சரி, என்னதான் இருந்தாலும் பிளாஸ்டிக் பென்களை கம்பேர் பண்ணும்போது இது நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே விதை இருக்கிறதுனால நமக்கு செடிகளை வளர்க்கணுன்னு ஒரு ஆர்வத்தையும் தூண்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சால் எல்லோரும் இந்த பேப்பர் பென்னை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த பென்னில் இருக்கிற மொத்த பார்ட்ஸும் இவ்வளோ தான். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.